வணக்கம். இப்போ நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ஒரு தொடர்ச்சியா பார்க்கலாம். ஸோ பின்வரும் பழங்குடியினரில் யார் கால்நடை பராமரிப்பாளராக செயல்படுகிறார்கள்? இதான் கொஸ்டின். ஸோ திமார், கேவார்ட்ஸ், ராவார்ட்ஸ், பில்ஸ். இதில் பில்ஸை தவிர்த்து பழங்குடியினர் பத்தி 11th 12th புவியியல் புக்ல இருக்கு. ஆனா இந்த பில்ஸை தவிர்த்து வேற எதுவுமே புக்ல இல்லை. சரிங்களா? மற்றது எல்லாமே நான் ஏஐல இருந்து எடுத்த நோட்ஸ் தான். ஸோ இப்போ பழங்குடியினர்ன்றவங்க யாரு அப்படின்னா, தற்கால கலாச்சார சமூக பொருளாதார வடிவத்துல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து டோட்டலா வேறுபட்டவர்கள், வித்தியாசமான வாழக்கூடிய ஒரு இனக்குழு தான். ஸோ இவங்க அந்த பகுதியோட ஆதிக்குடிகளாக இருப்பாங்க. உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா 300 மில்லியன் பழங்குடியினர் இருக்கிறதா சொல்றோம். 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இவங்க இருக்காங்க. ஸோ மொத்த மக்கள் தொகையில 4% பேர். இவங்களாலதான் உலக அளவுல 80% பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படுகிறது. அதை பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப காடு சார்ந்த பகுதிகளில் தான் டோட்டலா எல்லாத்தோட என்வரான்மெண்ட்டும் பாதுகாக்கப்படுது. ஸோ இப்போ பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறது காடுகள்லையும் கடல் நீர்நிலைகள்ல தான். ஸோ இதை ஃபுல்லா இவங்க தான் பாதுகாக்கிறாங்க. ஸோ திமார் இதுல இருக்கக்கூடிய நாடு இதை பார்ப்போம். திமார் அப்படின்னா நீர்நிலைகளை ஒட்டி வாழக்கூடிய ஒரு இனக்குழு. ஸோ இவங்க பெரும்பாலும் சமஸ்கிருதத்துல இவங்களுக்கு மீனவர் அப்படிங்கிறத அர்த்தம். மத்திய இந்திய பகுதியில வாழக்கூடியவங்க. ஸோ மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிஷாவில் வாழக்கூடியவங்க. ஸோ தொழில் எடுத்துட்டா அதை பேஸ் பண்ணி தான் மீன் பிடிக்கிறது, படகோட்டுறது, பல்லக்கு தூக்குறது. சோ இவங்களுக்கு கூட உட்பிரிவும் இருக்கு. சிச்சாரியா அப்படிங்கிற உட்பிரிவு, நதா, துரியா. இந்த சிச்சாரியா அப்படிங்கிறவங்க வலை பின்னக்கூடியவர்கள், அப்ப கடல்ல இருக்கக்கூடியவங்க. நதா அப்படிங்கிறவங்க ஆற்றங்கரையில வசிக்கக்கூடியவங்க. துரியா அப்படிங்கிறவங்க நிலப்பகுதியில நெல் பொறிப்பவர்களாக இருப்பாங்க. சமயம்னு எடுத்துக்கிட்டா இந்து மதம், சிவன், அனுமன், துர்காதேவ் உங்களுடைய கடவுளா இருந்திருக்கு. சோ அப்ப திமார் அப்படிங்கிறவங்க நீர்நிலைகளை ஒட்டி வாழக்கூடியவர்கள். இவங்க மீனவர் அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப இவங்க மத்திய இந்தியாவில மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசால வாழக்கூடியவர்கள். ஸோ இவங்களுக்கு உட்பிரிவு இருக்கு. கடவுள் இந்து மதம் தான். கேவார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அப்படின்னா படகோட்டின்னு அர்த்தம். ஸோ படகு ஓட்டுபவர்களாக இவங்களும் கடல் சார்ந்த பகுதியில வாழக்கூடியவங்க தான். ஸோ அப்போ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான்ல வாழக்கூடியவங்க. தொழில் பார்த்தா இவங்களுக்கு மீன் பிடிக்கிறது, படகோட்டுறது, விவசாயம் பண்றது. ஸோ இந்து மதம் தான் இவங்களுடைய மதம். அதுலேயும் கங்கையை தாயாக வழிபடக்கூடியவர்கள், கங்கமையா அப்படிங்கிற பேர்ல கங்கையை தாயாக வழிபடக்கூடியவர்களாக இருக்காங்க. பில்ஸ் ராஜஸ்தான்ல வில் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இவங்க ராஜஸ்தான் பகுதியில், அதாவது வில் வித்தையில சிறந்தவர்களாகவும் இவங்க இருக்காங்க. அதனால இவங்க பேர் வில் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கதான் தெற்காசியாவோட மிகப்பெரிய பழங்குடியினர். யாரு? பில்ஸ். சரிங்களா? மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இவங்க பிறந்தது. இவங்க பரவலா இருக்கக்கூடிய பகுதி. இவங்களுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவாஜி கிட்டையும் சரி, ராணா பிரதாப் சிங் கிட்டையும் சில போர்கள்ல இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பத்தி புக்லேயே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட கலை கலாச்சாரம் பார்த்தோம் அப்படின்னா பித்தோரா ஓவியம். இந்த பித்தோரா ஓவியம் அப்படிங்கிறது வீட்டின் சுவர்கள்ல சடங்கு ரீதியாக வரையப்படக்கூடிய ஓவியம். அடுத்து பாக்கோரியா அப்படிங்கிறது அறுவடை திருவிழா. கூமர் நடனம் ஆடக்கூடியவங்க, பீலி மொழி பேசக்கூடியவங்க. இது இந்த ஆரிய மொழியை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தது. சோ பீலி மொழி. கமேதி அப்படிங்கிறது ஊர் தலைவர், தொழில் வேட்டையாடுதல். சோ பித்தோரா அப்படிங்கிறது ஓவியம், பக்கோரியா அப்படிங்கிறது திருவிழா, கூமர் அப்படிங்கிறது நடனம், பீலி அப்படிங்கிறது மொழி, கமேதி அப்படிங்கிறது ஊர் தலைவர், தொழில் வேட்டையாடுறது. சோ ராவத் அப்படிங்கிறவங்க ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலையும் வாழக்கூடியவங்க. சோ ராவத் அப்படின்னா வீரர் அல்லது ஆட்சியாளர் அர்த்தம். சோ இவங்க சிவன் சக்தி வழிபாடு பிளஸ் குலதெய்வ வழிபாடும் இவங்க ஒரு வலிமையான வழிபாடு இருந்திருக்கு. உடைன்னு எடுத்துக்கிட்டா ஆண்கள்ல தலைப்பாகை, பெண்கள்ல காக்கராச்சோடி. தொழில் எடுத்துக்கிட்டா ஆயுதம் ஏந்தியவர்களாகவும் வேட்டையாடக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க ஆரம்பத்துல. பின்னாடி இவங்க தான் கால்நடை வளர்ப்பு முதன்மையான தொழிலா வச்சிருந்திருக்காங்க. சோ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராவட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு ஈஸியா புரியும் நம்புறேன். இதை தவிர்த்து நிறைய பழங்குடியினர் புக்ல கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ.